My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. Tamil Nadu Engineering Admission TNEA 2022 கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாணவர்கள் நம்மக்கிட்ட நிறைய பேர் சார் சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ பண்ணணும், இந்த சாய்ஸ் ஃபில்லிங்குரிய டேட் என்ன, நாங்கள் எந்த ரவுண்டில் வரோம், அந்த ரவுண்டில் எந்த டேட்டில் இருக்கும், இதை பற்றி ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, நிறைய பேர் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து இது ரிலேட்டடாக கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது வந்து எப்போ வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எடுக்கிற எஃபர்ட்ஸ் உங்களை வந்து சேரும். ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா TNEA 2022 இருந்து, அதாவது TNEA அத்தாரிட்டிஸ் வந்து ஒரு டென்டேட்டிவ் ஷெடியூல் அப்படிங்கிறத வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த டென்டேட்டிவ் ஷெடியூல் படி நம்மளுடைய ரேங்க் லிஸ்ட் எப்போ வரப்போகுது அப்படின்னா 16/8/2022 வரப்போகுது. 16th ஆகஸ்ட்டில் நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்துடும். 19th வரைக்கும் ரேங்க் லிஸ்ட் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிஸ் லைக் டிஃபரெண்ட்லி ஏபிள்ட், எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாத்துக்கும் 20ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி இந்த 4 நாட்களில் இவங்களுக்கு என்டையராக கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் ஜென்ரல் அகாடமிக்குரிய கவுன்சிலிங் ஆரம்பிக்குது. இந்த ஜென்ரல் அகாடமிக்கினுடைய கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிக்குதுன்னா ஆகஸ்ட் 25th ஆரம்பித்து 21st அக்டோபர் வரைக்கும் நமக்கு வந்து இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இதில் 4 ரவுண்ட்ஸ் இருக்க போது இப்போதைக்கு நமக்கு வந்து இருக்கிறது ஓவரால் கவுன்சிலிங் ப்ராசஸ்னுடைய டென்டேட்டிவ் ஷெடியூல். இனி லேட்டர் டேஸில் இந்த ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு டென்டேட்டிவ் ஷெடியூல் ஃபார் இண்டிவிஜுவல் ரவுண்ட்ஸ் அதை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட் இயரும் இதே மாதிரி ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து லாஸ்ட் இயர்னுடைய டென்டேட்டிவ் ஷெடியூல் ஃபார் இண்டிவிஜுவல் ரவுண்ட்ஸ். ஒவ்வொரு ரவுண்ட்லையும் எந்தெந்த ரவுண்டில் எத்தனை மாணவர்கள் அழைக்கப்பட்டாங்க அப்படிங்கிற டீட்டெயில் லாஸ்ட் இயரோட டேட்டா. ஸோ இதே மாதிரி ஒரு டென்டேட்டிவ் ஷெடியூல் வந்து ஜென்ரல் அகாடமிக்கினுடைய கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயரில் இனிஷியல் பேமெண்ட் அப்படிங்கிறது இருந்துச்சு. பட் இந்த வருஷம் இந்த இனிஷியல் பேமெண்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது. ஸோ டேரெக்டாக நம்ம வந்து காலேஜ்லேயே போய் தான் நீங்கள் ஃபீஸ் பே பண்ண போகிறீங்க. ஸோ இந்த வருஷம் ஒரு ரிவைஸ்டு கவுன்சிலிங் ஷெடியூலை நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. முதல் கட்டத்தில் போன வருஷத்தில் 14,788 பேரை கூப்பிட்டாங்க. இந்த வருஷம் என்னுடைய கருத்தின்படி கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் கூப்பிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அல்லது ஒரு 15,000 பேர்லேருந்து 20,000 பேருக்குள்ளே ஏதோ ஒரு நம்பர்ஸில் வரும். ஸோ அந்த ரேங்க் அண்ட் கட் ஆஃப் மார்க் இதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க ஒரு ஃபிகரில் வந்து கொண்டு வந்து சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஸோ அந்த இது படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டேட்டில் கவுன்சிலிங் ஆரம்பிக்கும். நமக்குடைய டென்டேட்டிவ் ஷெடியூல் படி ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வரக்கூடிய மாணவர்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்குற டேட் என்னன்னு சொன்னால் 25, 26, 27 இந்த 3 நாட்கள் தான் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் பண்ண வேண்டியிருக்கும் ஃபார் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். 185 அல்லது 180 அது வந்து அவங்க டிசைட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து அந்த ஷெடியூலில் தான் நமக்கு தெரியும். அது வரைக்கும் நமக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வரக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 நாட்கள் 25, 26, 27 இந்த ஃபர்ஸ்ட் 3 டேஸில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கணும். தெர் இஸ் நோ இனிஷியல் பேமெண்ட் டேட்டெல்லாம் நமக்கு கிடையாது. எடுத்த உடனே சாய்ஸ் ஃபில்லிங் தான். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்டெப், அடுத்த ஸ்டெப் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க ஒரு 2-3 டேஸ் டைம் எடுத்துகிட்டு ஒரு அலாட்மெண்ட் கொடுப்பாங்க, ஒரு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்ட்லி 7 டேஸ்க்குள்ளே நீங்கள் காலேஜுக்கு போய் ஜாயின் பண்ணணும். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், TFC சென்டர் போய் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் மூமெண்ட் போகலாம், இல்லை டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் போகலாம், இல்லைனா டிக்ளைன் அண்ட் குவிட் கொடுக்கலாம். அது வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கவுன்சிலிங் ஷெடியூல் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இதே மாதிரி ஒரு கவுன்சிலிங் ஷெடியூல் ரிவைஸ்டு ஷெடியூல் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு 25, 26, 27 இந்த 3 நாட்கள் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்டையராக முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டை ஆரம்பிப்பாங்க. லாஸ்ட் இயரில் என்ன மாதிரி ஃபாலோ பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டுடைய சாய்ஸ் ஃபில்லிங் எண்ட் டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2/10/2021 லாஸ்ட் இயரில். பட் அதே இது செகண்ட் ரவுண்டுக்கு இனிஷியல் பேமெண்ட் எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1/10 ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு ஓவர்லாப்பிங் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. லாஸ்ட் இயரில் ஓவர்லாப்பாக எப்படி ஒரு கண்டினியூஸாக ஒரு ஃப்ளோவில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. பட் இந்த வருஷம் நீங்கள் அந்த காலேஜில் போய் சேர்றீங்களா இல்லையா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறதுக்கு 7 டேஸ் டைம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ டோட்டலாக ஒரு ரிவைஸ் ஷெடியூல் இருக்கும். அந்த ஷெடியூல் வந்ததுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டுக்கு எந்த டேட்டில் சாய்ஸ் ஃபில்லிங் வருது, தேர்ட் ரவுண்ட் அண்ட் ஃபோர்த் ரவுண்டுக்கு எந்த டேட்டில் சாய்ஸ் ஃபில்லிங் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்களோ கேள்விகளோ இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம அதையும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எடுக்கிற எஃபர்ட்ஸ் உங்களை வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.